அப்பா ஸ்தானத்தில் அம்மா இருக்கிறதும், அம்மா ஸ்தானத்தில் அப்பா இருக்கிறதும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேமிலியிலும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து அப்பா ஸ்தானத்தில் அம்மா இருக்கிறது, அம்மா ஸ்தானத்தில் அப்பா இருந்து ஒரு வேலையை செய்யக்கூடிய அமைப்பு அவரவர் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கும்ப லக்னங்க, 4ஆம் அதிபதி தாயாரை குறிக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். 9ஆம் அதிபதி தகப்பனாரை குறிக்கும். இந்த கும்ப லக்னத்துக்காரருக்கு பார்த்தீங்கன்னா 9ல் சுக்கிரன் இருக்குது. அதே மாதிரி தாயாரை குறிக்கக்கூடிய சந்திரனும் 9ஆம் பாவத்தில் இருக்குது. இந்த தாயார் வந்து தாயாருடைய வேலைகள் செய்கிறத விட தகப்பனாருக்கு இருக்கக்கூடிய வேலைகள் செய்கிறது தான் ஜாஸ்தி. அப்போ வந்து அந்த தாயார் தகப்பனாருக்குரிய கேரக்டர் தான் அங்கே ப்ளே பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம். அதே உல்டாவா ரிஷப லக்னன்னு வச்சுக்கோங்க. 9ஆம் பாவம் தகப்பனாரை குறிக்கக்கூடிய பாவகம். அந்த சனி வந்து 4ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ அந்த 9ஆம் பாவம் தகப்பனாருடைய வேலைகள் அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த தகப்பனார் ஒரு தாயார் இல்லைன்னா என்னெல்லாம் வேலை வீட்டில் சமைக்கிறது முதல் கொண்டு செய்யக்கூடிய கேரக்டரை ப்ளே பண்ணுறவா இருக்கிறார்.